மதியம் 2 மணி. மூவ்மெண்ட் பண்ணி சும்மா போய் டேட்டாவே போய் தொட்டாதீங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் டைம் எடுத்துங்க. மூவ்மெண்ட் பண்ணுங்க. மூவ்மெண்ட் பண்ணும்போது நீங்க எப்படி மூவ்மெண்ட் பண்ணீங்களோ அப்பதான் அவங்களோட கபடியோட இது தெரியும். அது டாஸ் போட்டு ஆரம்பிச்சிருவோம். டாஸ் யாருக்கு ரைடு வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதாவது சப்போஸ் நீங்க உங்களுக்கு டாஸ் விழுந்ததுனாக்கா நீங்க சைடு கேட்டுக்கிட்டீங்கன்னா சரி விடு. இதெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்க வந்திருக்கவங்க? புரிஞ்சிச்சு. அது கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. அது நீ கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடா இருந்துச்சு, அதனால தான். இட்ஸ் ஓகே. அட விடு, இட்ஸ் ஓகே. ஒன்ட் ஹேப்பன். எல்லாரும் பாக்குறாங்க. வா, அழுக கூடாது. நான் சொல்லியிருக்கல, அழுதுச்சுன்னா ஒன்ட் பி நைஸ். ட்ராமான்னு சொல்லி எகெயின் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் கிரை. ஓகே? ஓகே. வந்தவங்க என்ன நினைப்பாங்க? அதான் நான் கேக்குறேன். அவங்க என்ன நினைப்பாங்க? நீ எதுக்கு படிக்கிற? தலைவர்கிட்ட கூடனா அதுல பேர் எழுதல. வா, எல்லாரும் வந்திருக்குல்ல. வா, சரி எடு. என்ன சீன் போடுறதெல்லாம் அவங்க பேர் வாங்குறது மட்டும்தான். ஓகே. தண்ணி குடி. சரி, அடிப்பட்டு தான் ஸ்ட்ராங் ஆகும். முன்னாடி மாதிரி இல்லையே இப்ப. அழுகுற அவ்வளவு வரல தானே. என்னோட ஒப்பீனியன் அவர்ஸ் இந்த நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் நடுவுல சொல்றீங்க? நீங்க சொல்லிடுங்க. So she is trying to portray me as a villain. நான் villain. Always and always அப்படிதான். அன்னைக்கு இவள சொன்னது நான் இல்ல. அப்போ இருந்திருந்தா நான் கண்டிப்பா பயங்கரமா திட்டிருப்பேன். பட் நீங்க வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க கொடுத்துருங்க. கிவ் இட். அவருக்கு ரொம்ப அது மனசு வலிக்குது. நான் ஏன் அப்படி சொன்னேன்? ஏன் இதெல்லாம் ஆக்டிங் எல்லாம் எனக்கு புரியல. யூ வாண்ட் டு வின் த கேம் நோ. ட்ராமா ஆக்டிங் பார்க்கலாம். 3 months எப்படி பண்ற அது ஃபுல் ஆக்டிங். ஏன் இவ்வளவு அவசரம்? கேமரால சொன்னியா கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்கன்னு? இல்லக்கா சொல்லிடு. 2 minutes. கொஞ்சம் லை டவுன் பண்றியா பெட் மேல? ரொம்ப வலிக்குதுண்ணே. சரி வா, இங்க வா. டக்குனு வா. அது வலிக்குது. என்னாச்சு? எங்க வலிக்குது? என்னாச்சு? ஓ காட். ஓகே. சொல்லுங்க நீங்க. இங்க வா, வந்து பெட்ல படுங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம் வா. இப்போ உட்காராத. இவங்க வந்து ஜூலிக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஸ்டமக்ல அடிபட்டிருக்கு. எமர்ஜென்சி டாக்டர் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. எமர்ஜென்சி டாக்டர் சீக்கிரம் வர சொல்லுங்க. இட்ஸ் எமர்ஜென்சி. ஒண்ணுலடா. வாட்டர் someone get water. ஒண்ணுல. நத்திங் ஜூலி கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. ஓகேடா. இருடா. ஒண்ணு மேல நாங்க இருக்கோம்ல. வேற ஒண்ணு மேல டாக்டர் வராங்க. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல. கூல். அப்படியே சாஞ்சுக்க. சாஞ்சுக்க ப்ளீஸ். ஒண்ணு இல்ல. பயங்கர பெயின். இவ்வளவு நேரம் ஒண்ணு இல்ல. she is not able to bear it. Please உடனே ஒரு டாக்டர் ஏற்பாடு பண்ணுங்க. It's very very urgent. ஒண்ணு இல்ல. தெரியல, நான் பார்க்கல.
She fell down flat on her stomach. The carpet. இது குப்புற படுக்க வைக்கலாமா? The carpet. Sorry, sorry. அந்த டைம் எதுவுமே ஆகல. Just a knee problem. இது ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. Will be okay. பொறுமையா அவ்வளவுதான், பொறுமையா மூச்சு விடு. ஒண்ணும் இல்ல புரியுதா? பொறுமையா மூச்சு விடு. கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க லைட்டா. பொறுமையா மூச்சு ஒன்றும் இல்லை, ஒண்ணும் இல்ல. தைரியம் மாறு. கொஞ்சமாக குடி, கொஞ்சமா அவ்வளோ. ரிலாக்ஸ். ஓகேவா? பரவாயில்லையா? சரி, ஒண்ணும் இல்ல. பயப்படாத. முதல்ல பயப்படாத. ஏன்னா ஃபுல் ஸ்டமக்ல ஃபிளாட். ஈவன் ஹெட்ல ஆனா தெரியாது. ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அந்த அப்செட்ல மசில் கிராம்ப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லம்மா, தெரிஞ்சிச்சு. உண்மையிலே பிடிச்சிருச்சு. அதில் ஒரு ஆக்டிங்கான்னு கேட்குறாங்க. கஷ்டமா இருக்கு. ஒரு ஆள் சாகும்போது கூட சத்ததுக்கு அப்புறம் அப்படி கேட்டுச்சு அந்த இடத்துல. தெரியுமா? எனக்கு தெரியும். அழக்கூடாது. பி ஸ்ட்ராங். மொத்த தடவை லைஃப்ல இப்படி வந்து அழக்கூடாது. வலி எனக்கு தான் தெரியும். தெரியுது. அழாத. அழுதுச்சுன்னா இன்னும் அப்படிதான் நினைப்பாங்க. சிந்தாளாத. பி ஸ்ட்ராங். அவன் நினைச்சிட்டு போகட்டும். நம்மளால எல்லாரையும் மாற்ற முடியாதுல்ல. அவங்களாவே ரியலைஸ் பண்ணட்டும். அம்மா அப்பாவை மிஸ் பண்றேன். இல்லைம்மா, அண்ணன் கூப்பிட்ட ஒரே பாசத்துக்கு எனக்கு கண் திறக்க முடியலன்னா எல்லாரும் கேட்குது எனக்கு. டோன்ட் வரி, டோன்ட் திங்க் மச். ரொம்ப திங்க் பண்ணாது. ஸ்னேகன் சார் இருக்காங்க, யாரும் எல்லாருமே இருக்காங்க. அழாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அழுன்னு தோணுச்சுன்னா அழுக. ஆனால் அழுது முடிச்சதுக்கப்புறம் அழுகவே கூடாது. புரிஞ்சுதா? ஒரு வாட்டி உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழு. எனக்கு அப்படிலாம் நடிக்க தெரியாதுமா. வலி வந்த மாதிரிலாம். யார் சொன்னேன் நடிக்கிறேன்னு? இட்ஸ் ஓகே. அவங்க அப்படியே நினச்சிட்டு போகட்டுமே. எனக்கு குப்புற படுக்கணும், வலிக்குது. திரும்பி படுக்கணும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண. எதாக இருந்தால் கூப்பிட்டு. ஓகேவா? போட்டுமா? கொஞ்சம் பக்கத்துல. ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். நான் நினச்சேன். வாழ்க்கையில் இதெல்லாம் வரும்பா. இதெல்லாம் தாண்டி தான். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். நடிக்கிறது கூட இப்படித்தான் நடிக்கணும்னு இருக்குமா? தண்ணி குடி. நீ இப்ப அழுக வந்து மசில் பிடிக்கும். ஆமாம். டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். ரெஸ்பெக்ட் யுவர் பாடி. யூ ஆர் தி பெஸ்ட். ப்ளீஸ் இந்த வாட்டி 2 எலிமினேஷன் பண்ணீங்க, ரைசா அண்ட் நமிதா. ஓகே, எனக்கு ஓட் போடாதீங்க. உங்க இஷ்டம். உங்களுக்கு ஓட் வேணுமா? எனக்கு ஓட் போடாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வின். நான் இங்கே தங்க மாட்டேன். ஓகே ப்ளீஸ். மாலை 4:15. நான் வலிக்குதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். நீ நினைச்சு பாருங்க என் நிலைமைய. வலிக்குது குடிச்சுக்கிட்டு நான் ஏன் வலியில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் சிரிப்புனா சிரிப்பு. இந்த சிரிப்பு இல்லக்கா சொல்லிட்டு இருக்கிறேன்.
லைட்டா வலி தாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஓரளவுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு நான் வெளியே போய் உட்காந்துட்டேன். அண்ணன் வந்து கூப்பிடும்போது சொன்னேன், அண்ணன் வலிக்குதுன்னு, அதனால தான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதோட அண்ணன் ரசம் சாப்பாடு தான் நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. நிஜமா வலியில நான் தாங்க முடியாம தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மேடம் கமெண்ட் பண்ணு, எனக்கு வலியில தண்ணி குடிக்கிறதா இல்ல அவங்க கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சத்தியமா தெரியல. நீங்களும் நான் ஆக்டிங் பண்ணேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?